நீங்க எப்ப பார்த்தாலும் வீட்ல சும்மாவே உட்கார்ந்துருக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, உங்களுக்கு வீட்ட விட்டு வெளிய போகணுங்கிற ஆசையே போயிரும். அப்புறம் வீட்ல ஒண்ணுமே செய்யாம உட்கார்ந்திருந்தீங்கன்னா, சீக்கிரமே வயசு ஆயிரும். நீங்க ஓய்வு எடுக்கிறீங்கன்னு நெனச்சுக்கிட்டு இருக்கிறீங்க. ஆனா, நீங்க உங்க உடலுக்குள்ள விஷத்த செலுத்திக்கிட்டு இருக்கிறீங்க. உங்க ரத்த ஓட்டம் குறையும். இதயம் கூட சரிவர வேலை செய்யாது. உடல் தடிக்கும். மூட்டு வலி வரும். உற்சாகம் பை சொல்லிட்டு போயிரும். சில பேரு வீட்ல ஓடி ஆடி வேலை செய்யாம ஜிம்முக்கு போறேன்னு போறாங்க. தமிழ்ல ஜிம்முக்கு வார்த்தையே இல்ல. ஏன் தெரியுமா? ஓடி ஆடி சுறுசுறுப்பா வேலை செய்யறது தான் வாழ்க்கையே. இதுக்கு எதுக்கு ஜிம்முக்கு போகணும்? இன்னைக்கு நிறைய இளைஞர்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம்னு சொல்லிட்டு வீட்ல அடபட்டு கிடக்காங்க. நீங்க வீட்ல உட்கார்ந்தே இருக்கும்போது உங்க உடல் தன்னைத்தானே சாப்பிட ஆரம்பிக்கும். தசைகள் தளர்ச்சி அடையும். சர்க்கரை அளவு அதிகரிக்கும். மூளை மந்தமடையும். இவங்கெல்லாம் நிழல்ல உட்கார்ந்து அழுகிக்கிட்டு இருக்காங்க. நிகழ்காலத்தை ரசிச்சு வாழாம எதிர்காலத்தை நினைச்சு கவலைப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கொஞ்ச தூரம் நடந்தாலே ஏதோ மலையில ஏறி இறங்குனது மாதிரி இவங்களுக்கு இருக்குது. நீங்க கொஞ்சம் கொஞ்சமா துரு பிடிச்சுக்கிட்டு வர்றீங்க. வெளியிலே சிங்கம் வீதியிலே கொலையுண்பேன் என்று சோம்பேறி சொல்லுவான் அப்படின்னு வேதாகமத்துல போட்டிருக்குது. வெளியே போக மூடு இல்ல, உற்சாகம் இல்லைன்னு சொல்லாதீங்க. வெளியே போங்க. உற்சாகம் தன்னால வரும். சுத்தமான காற்று உங்க நுரையீரலை சுத்தப்படுத்தும். சூரிய ஒளி அமைதியான தூக்கத்தை கொடுக்கும். நடைப்பயிற்சி இதயத்துக்கு இதமளிக்கும். நாற்காலியில உட்கார்ந்துகிட்டே இருந்தா அது வியாதியை கொண்டு வரும். உட்காராதீங்க. செருப்பை மாட்டிக்கிட்டு நடக்க ஆரம்பியுங்க. இயற்கை உங்களை பார்க்க ஆசையா காத்துக்கிட்டு இருக்குது.